ஹாய், இது நெக்ஸ்ட் டே மார்னிங். ஆதியோட பர்த்டே முடிஞ்சு நெக்ஸ்ட் டே. ஸோ காலையில் எழுந்து வந்து அவர் வந்து ஸ்விம்மிங் பூல் போகணும், இங்கே விளையாடணும்னு சொன்னதுனால அவங்க டேடி வந்து கூப்பிட்டு வந்து விளையாடிட்டு இருக்காரு. என்ன பண்ணிட்டு இருக்கான் சொல்லுங்க. இது வந்து அவன் கேம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி வின் பண்ணான். நான் ஒரு பாயிண்ட்ல லூஸ் பண்ணியிருக்கேன். அப்படியே அதான் விளையாடுறான். உடனே இம்ப்ரூவைஸ் பண்ணி காமிக்க போறீங்களா? ம், எனக்கு என்ன நீங்க வர மாட்டீங்களா? எனக்கு பசிக்குது. க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்புறம். சூப்பர் ஆதியா குட்டி. இந்த ஸ்விம்மிங் பூல் வந்து நான் ஆதியா நமக்கா அது அங்க இருக்கிறது தான் ஆதியாக்கா? ஓகே ஓகே. அது 4 feet 3 feet தான் இருக்கு. அது நிம்மதி. செஸ் இருக்கு. இங்க பாரு. என்னது இருக்கு? என்ன இருக்கு? சும்மா ஒரு வயலா? சமய அந்த பக்கம் மலை இருக்கு. வயல். எஸ். அங்க மலை இருக்கு. இதுவும் एक्चुअली மலை தான். செம்ம மிஸ்டா இருக்கு. சூப்பரா இருக்கு இன்னைக்கு. வாவ், செம்மையா இருக்கு கிளைமேட். இது வந்து இது போட்டிருக்காங்க சோலோன்னு நினைக்கிறேன். என்ன இருக்கு? ஆதிய குட்டிக்கு ஒரே ஜாலி தான். என்னம்மா? இந்த வரேன். என்ன அவ்வளோ வேகமா கூப்பிடுறீங்க? என்ன இருக்கு? இங்க ஒரு காஃபி டேபிள் மாதிரி இருக்கு. ஆனா இங்கேயும் கேம் விளையாடலாம். நிம்மதி நார்மல் அந்த காற்று. மாமரம் தானே அது? எஸ். ஜாலியா இருக்கு. டைம் என்னாச்சு தெரியுமா? வாங்க சாப்பிடலாம். ஜிம் வந்து நம்ம இன்னைக்கு நூன் வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். மேல இருக்கு ஜிம். மேல இருக்கா? ஆமா. ஓகே, நீ விளையாடிட்டே இரு. அங்க க்ளோஸ் பண்ணிடுவாங்க. பிரேக்ஃபாஸ்ட் க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்புறம். நீ வா வருவோம். நம்ம சாப்பிட்டு குட்டி வா. வாவே பை. கியூட்டி பை வா. சீக்கிரம் வாங்க. என்ன எடுத்துட்டு வர போறீங்க? சார் பாரு எவ்வளவு டிசிப்ளினா இருக்கான் பாருங்க. பாரு சார் அங்க எடுத்து வச்சு போட்டான். அவனே எடுத்து வைக்கிறான். நான் எதுவுமே சொல்லல. அவனே குட் பை சொல்ல. அப்படிதான் இருக்கணும். வாங்க வாங்க, பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டு வந்துடலாம். ஓகே. இன்டோர் கேம்ஸ் இங்க இருக்கா? மேல ஜிம். அது திருப்பி வந்து கண்டினியூ பண்ணலாம். வாடா போய் சாப்பிடலாம். காலியிடம் வாவே. அங்க க்ளோஸ் பண்ணிடுவாங்க. சரி நாங்க போறோம். பாய். சரி நான் வரேன். இரு, அவன் கூப்பிடுறான், போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான். உன்னோட ஃபேவரட் பிளேஸா? வாவ், நல்லா இருக்கே. இன்னும் ஒரு 2 நாள் தங்கி இருக்கலாமோ? நான் ஒர்க் அவுட் பண்ண கரெக்டா இருக்கும். சூப்பரா ஆதியா குட்டி. ஓ, பேலன்ஸும் இருக்கா? இதுதான் இதுல இருக்கு. ஸ்லிப்பர் இவ்வளவு அழகா இருக்கே. எங்க வாங்குனீங்க? ஆன்லைன் தான். லிங்க் வேணா நான் தரேன். என் பேஜ்ல இருக்கு. உங்க பேஜ் நேம் சொல்லுங்க. மிஸ்டர் உல்ஃப்டன். நான் தான் மிஸ்டர் உல்ஃப்டனோட பேஜ்ல உங்களுக்கு அந்த இந்த மாதிரி ஒரு ஸ்லிப்பர் உங்களுக்கு வேணும்னா அது அவர்கிட்ட தான் கிடைக்கும். ஏன்னா இந்த மாதிரிலாம் அவர் தான் போடுவார். எனக்கு ஸ்கல்லாம் ரொம்ப பிடிக்கும். மேஜர் எல்லாமே வச்சிருக்கேன் ஸ்கல் பேஸ் பண்ணி. நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. ஓபன் பண்ணிக்கலாம். ஏசி என்ன இருக்கு? 2 இருக்கு. ஃபுல் மிரர். ஆமா, ஃபுல் மிரர். சூப்பரா இருக்கு. ஹாய். இதுல வந்து லாக் கூட இருக்கு. இதுவும் இருக்கா? வாவ், ஆமா ஆமா ஆமா. ஓகே. இங்க சூப்பரா இருக்கு. எப்படி இருக்கு கேளு. எப்படி இருக்கு? இது எல்லாரும் நீங்க இது கேலடா. ஆனா ஃளைட்ல போனிடுறோம்.
அங்க பாருங்க. இதுல பாரு லெக் எக்ஸ்டென்ஷன் இருக்கு, லெக் கர்ல் இருக்கு. ஹலோ எங்க பாருங்க. இங்க வாங்க. என்னங்க அங்க பாருங்க ஸ்விமிங் பூல். அங்க பார்க்கணுமா ஸ்விம்மிங் பூல்? ஓகே, அதுதான் பேபி ஸ்விமிங் பூல். அது கீழே ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்தது. அது பெரியவங்களுக்கு. சரிங்க. எனக்கு பசிக்குது, வாங்க போய் சாப்பிடலாம் வாங்க. இவ்வளோ நேரம் இங்கே இருந்துட்டு இப்போ பசிக்குது. வரேன். இந்த பிளேஸோட டீட்டெயில்ஸ் வேணும்னா நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நல்லா இருக்கு. என்ன சாப்பிட போறீங்க? ஃபர்ஸ்ட் ஒழுங்கா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடு, அதுக்கப்புறமா இதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம். ஆமாம், எல்லாமே ட்ரை பண்ணுங்க. என்னம்மா? சரி வா, நான் கெலாக்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. இதெல்லாம் காலையில் சாப்பிடக்கூடாது. தோசை சாப்பிடலாம், வயிறில் இடம் காலி இல்லையா? இது சாப்பிட மட்டும் காலியாக இருக்கு. மாமே எதுக்கு உப்பா? ஏண்டா உப்பா? நான் தேவை கிடையாது. இது வந்து 11 o'clock ஸ்நாக்கு சார் இருக்கு, எங்களுக்குலாம் இல்லை. வித் பர்மிஷனோட தான் எடுத்துட்டு போறோம். வாங்க. சரி டாடா, இது பாய். என்னாச்சு? லைட்டா வெயில் ஸ்டார்ட். ஸ்விமிங் பூல் அப்புறமா போலாமா? நல்லா இருக்கா? வெயில் அடிக்குது. என்ன பண்றீங்க? நான் அத கால் வைக்க போறேன். யாராச்சும் இங்க வரீங்களா? அம்மா நீ பத்துக்குமா? ஓகே, தேங்க் யூ. கால் வைக்க போறேன். இல்ல ஓபன் பண்ணிட்டேன். இது தூக்கிட்டு இங்க வா, டாடிட்ட. என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? கால் கழுவ போறோம். அது இங்க வலிக்குதா? அங்க தான் வலிக்குது. அங்க பாருங்க. அங்க பாருங்க, இதுதான். சரி போங்க சார். நீ அடங்க மாட்ட போல இருக்கே. அது டீப். அது சின்ன நோண்டு கிடையாது. ஆதியா சொல் பேச்சே கேளுடா, வழுக்கிட போகுது. உள்ள போற அப்பதான் தெரியும் உனக்கு. என்னடா இது? குளிச்சா குளுகுளுன்னு ஆயிடும். போய் குளிக்கலாம். குளிச்சு நாங்க மட்டும் தீஞ்சு போயிடுவேன். தேர்தலாம் பாமாட்டேன். அடி வாங்க போற நீ இப்போ. சூப்பரா இருக்கா? எப்படா எடுத்துட்டு வந்ததெல்லாம்? இந்த பால் உனக்கு வேணும். ஏண்டா ஆதியா குட்டி, அது எடுக்க முடியாதுடா செல்லம். சரி ஓகே, குட் பை. வேண்டாம். ஓகே என்னது?
குட் கேர்ள்ன்றாங்க. போடா சார். எங்க போறீங்க சார்? அவர் என்ன கோச்சிங் போறாரு? அது குட்டி போஸ் கொடுக்க மாட்டேங்கிறீ. வீடியோ எடுத்துட்டு போஸ் பாரு. என்ன 2 மினி இட்லியா? இல்ல இல்ல மினி இட்லி இல்ல, அது பேரு பொடி இட்லி. உனக்கு வந்து ஸ்விம்மிங் பூல் போனா தானே போலாம். இந்த வெயில் இருக்குல்ல, ஒரு மாதிரி சூடா இருக்குல்ல, இது கம்மியான நீ சொன்னாங்களா டாடி? திருப்பி நைட் க்ளோஸ் ஆயிடும். அதெல்லாம் பண்ணக்கூடாது. நீ பாரு, அதை க்ளோஸ் பண்ணி இதுக்குள்ளே கேப் போடு. ஓகே, ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு. இப்போ என்னன்னா ஆத்யாவும் ராகுலும் வந்து கேம் விளையாடுறதுக்காக போயிட்டாங்க. நான் வந்து ஃபன்லேண்ட் போய் பார்த்துட்டு வந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. பட் அங்கே ஆல்ரெடி புக் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் இருந்தாங்களா, கொஞ்சம் ஏரியா மட்டும் சுற்றி பார்த்துட்டு அப்படியே வந்துட்டோம். ஈவினிங் திரும்பவும் அங்கே போகிறோம். ஆத்யாவுக்கு ரொம்ப சூப்பரான பிளேஸ் அது. எப்படின்னா மேன்மேட் வாட்டர் ஃபால்ஸ். உள்ளே பார்த்தீங்கன்னா சூப்பரான அந்த கேவ்ல வந்து ஸ்ப்ளாஷ் அடிக்குது. ரொம்பவே சூப்பராக இருந்தது. நாங்களே என்ஜாய் பண்ணோம். அப்போ ஆத்யா பார்த்துக்கோம் எப்படி என்ஜாய் பண்ணியிருப்பான் அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பிளேசஸ்லாம் அங்கங்கே இருக்குது. அதை இன்னைக்கு ஈவினிங்குள்ளே கவர் பண்ணிட்டோன்னா நாளைக்கு வீட்டுக்கு கிளம்புறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஆத்யா என்ன சொன்னான்னா, இன்னொரு 2 days இருக்கலாமா, லீவ் தானே அப்படின்னா. பட் நாங்கள் தான் வந்து ஃப்ளைட்டை வந்து புக் பண்ணிட்டோம். ஸோ சாட்டர்டே வந்து இங்கேருந்து கிளம்புறோம். எனக்கும் மனசு இல்லை, இன்னும் ஒரு 2 days இருக்கலாமான்னு தான் இருக்குது. என்ன பண்ணுறது, போய் தானே ஆகணும். ஸோ இந்த ரெசார்ட் வந்து டார்ஸா எங்கே இருக்குன்னா கோயம்புத்தூரில் இருக்குது. டீட்டெயில்ஸ் வேணா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்கள் குழந்தைங்களோட வரணும் அப்படின்னா பர்ஃபெக்ட் பிளேஸ் வந்து இந்த டார்ஸா தான். 2 ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஒன்று வந்து நம்ம கொஞ்சம் டீப்பாக இருக்கும், இன்னொன்று வந்து குழந்தைங்களுக்காகவே அப்படியே அந்த இது பண்ணி வருவாங்கள்ல, இறங்கி இந்த சுற்றி அப்படியே வருவேன், அது வந்து வச்சுருக்காங்க. 2 டைப்பில் இருக்குது. ஸோ சூப்பராகவே இருக்குது. நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்கள் குழந்தையோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம், இல்லை வந்து ஃபேமிலியோட கொஞ்சம் கெட்டவே ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே வரலாம். எந்த ப்ரமோஷன் இமோஷன்லாம் கிடையாது, சும்மா ஜஸ்ட் எனக்கு பிடிச்சிருக்கு அதனால சொல்கிறேன். ரூம்ஸும் ரொம்பவே நீட்டாக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே என்ன சொல்கிறது, இன்னும் நிறைய ப்ரீமியம் ரூம்ஸ், அதுக்கப்புறம் ப்ரைவேட் பூல் வில்லாஸ்லாம் இருக்குது. பட் நாங்கள் இந்த ரூம் தான் சூஸ் பண்ணியிருந்தோம் ஒரு 2 daysக்கு. நைட்டில் வந்து அப்படியே ரொம்பவே காமாக பீஸ்ஃபுல்லாக இருக்குது. எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் குழந்தைங்கள எல்லாரையும் வந்து ரூமில் வச்சுட்டு நம்ம பாட்டு ஒரு இடத்துல உட்காந்து அமைதியாக இருக்கணும்னா அப்படி அமைதியாக இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான பிளேஸாக இருக்குது. நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால சொல்கிறேன். ஓகே, ஸோ அடுத்தடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்குறேன். இப்போ வந்து நான் போகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அங்கே ஆத்யா வந்து விளையாடிட்டு இருக்கான். ஸோ காலையிலேயே போய் பார்த்துட்டு வந்துட்டேன். ஸ்பா இருக்குன்னு சொன்னாங்க, அதுவும் நான் பார்க்கவே இல்லை. போய் அதெல்லாம் செக் பண்ணிட்டு வரணும். அப்படி நான் போனேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். ஓகே, எனக்கு வந்து இந்த லைட்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் காமிக்கிறேன், பட் நான் கரெக்டாக தெரிய மாட்டேன். ஸோ இந்த லைட் ரொம்பவே நல்லா இருக்குது. இது வந்து பேம்பூவில் பண்ண லைட்ஸு, சூப்பராக இருக்குது. உள்ள லைட் இருக்குது, மேலே வந்து இந்த பேம்புல இருக்குது. ஸோ இந்த இதுக்கு மேட்சிங்காக இருக்குது, நல்லா இருக்குது. கீழே ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா அந்த இது போட்டிருக்காங்க, இது பேர் என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி ஒரு கிளாத் மாதிரி இருக்குது, அது போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து டிவி, இந்த ஃபுல் இதுவுமே இந்த கட்டை வச்சு அடிச்சிருக்காங்க. இல்லை, எனக்கு இந்த லைட்ஸ் ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த இதுக்கு மேட்ச் ஆகுது அப்படியே, இந்த பெட்டுக்கும் அதுக்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த குஷன் கவரும் ரொம்ப பிடிச்சிருக்கு. யாருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி தேடி கண்டுபிடிச்சி வாங்குவோம். நல்லா இருக்குது. ஏன்னா ரொம்ப நாளாக குஷன் கவர் 2 தான் மாற்றி போட்டுட்ருக்கேன். அதனால தான் இது நல்லா இருக்குது. சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் பால்கனிலேருந்து வியூ பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது. நான் வந்து இதெல்லாம் காய போட்டிருக்கேன். சூப்பராக இருக்குது. மார்னிங் ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருந்தது. இப்போ வந்து வெளியே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொஞ்சம் சாங்ஸ்லாம் போடுறாங்களா, அதுவே நல்லா இருக்குது. இப்போ வாங்க போகலாமா. ஆத்யாவும் ராகுலையும் கூப்பிட்டுட்டு இப்போ போய் ரெஸ்டாரண்ட்லாம் சாப்பிட போகிறோம். இங்கே பக்கத்தில் ரொம்ப தூரத்தில் தான் வந்து ரெஸ்டாரண்ட்லாம் இருக்குது. பட் இங்கே உள்ளுக்குள்ளேயே வந்து 2 ரெஸ்டாரண்ட் இருக்குது. சேம் ஐட்டம்ஸ் தான், பட் ஒன்று வந்து ஏசி, இன்னொன்று வந்து பெரிய அந்த நீங்கள் பார்த்துருப்பீங்களா, அந்த காமிக்கிறவங்களுக்கு இங்கே நான் பிக்சர் போகிறேன். இதுக்குள்ளே உட்காந்து சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும், வியூ சூப்பராக இருக்கும், ரொம்பவே நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருக்கு அந்த இது. ஸோ இப்போ ரொம்ப பசிக்குது. ஆத்யாவையும் அவங்க டேடியும் கூப்பிட்டுக்கிட்டு அவங்க கேம்ஸ் இதில் இருக்காங்க, அதுக்கு பேர் என்னமோ சொன்னாங்க, மேலே வந்து இன்டோர் கேம்ஸில் இருக்காங்க. ஸோ அதை அவங்கள போய் கூப்பிட்டுக்கிட்டு
போய் சாப்பிட போகலாம். ஏசியில் போகிறோமா இல்லை வந்து அந்த இதில் போகிறோமான்னு தெரியல. மோஸ்ட்டாக ஏசி தான், ஏன்னா ரொம்ப வெயில் அடிக்குது இப்போது. ஸோ போய் பார்க்கலாமா? வாங்க போகலாம். இந்த கார்ட் சிஸ்டம் தான் எடுத்துருவோம். இது வந்து லாக் வேணுன்னா ஓப்பன் பண்ணோம் கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் லாக் போட்டுக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படி தான் இருக்கும் வியூ. எங்கள் ரூமோட வியூ. அதுக்கப்புறம் இதுதான் எங்கள் ரூம். ஸோ க்ளோஸ் பண்ணிடுவோம். 315 போகலாமா? வெளியே வந்தோன்னே இப்படி தான் இருக்கும். க்ளீன் பண்ணிகிட்டே இருக்காங்க, சூப்பராக நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க, நல்லா இருக்கு. ஸோ அவங்கள தேடி போகணும். பேர்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் ரூமுக்கு வெளியே இது இருக்குது. இங்கே தான் அவங்க இருக்கார். போகுமா? மேலே போய் பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க. அவங்க மேலே தான் இருக்கார். என்ன பண்ணுறான்னு தெரியல. எங்கே இருக்குன்னு தெரியல. அந்த ஸ்விம்மிங் பூல் வந்தாச்சு, உள்ளதான் இருக்காங்க. போய் கூப்பிட்டுட்டு சாப்பிட போவோம். போகலாமா சாப்பிட்றதுக்கு? என்னாச்சு? ஏன் டல்லா இருக்காரு? டாடி தோத்துட்டாரா? சாப்பிட போலாம். சரி, நீ போய் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வா. நாங்க போய் சாப்பிட போறோம். எங்களுக்கு ரொம்ப பசிக்குது. பாய் பாய் பாய். ஸ்லோவா வாங்க, ஸ்லோவா வாங்க, ஸ்லோவா வாங்க, ஸ்லோவா வாங்க, ஸ்லோவா. ஓகே, ஒரு வழியை வந்துட்டாங்க. ஏசிலே போகலான்னு சொல்லிட்டாங்க. இது வந்து ஏசி, அது வந்து நார்மல். எங்கே போகலாம்? ஏசிலே போகலாம். ஏசி சில்லுன்னு தான் இருக்குது நார்மலாக. இதுக்குள்ளே போவே இல்லைல்ல. டின்னருக்கு போகலாமா? சரி, ஓகே. ஆமாம் ஆமாம், வியூ நல்லாயிருக்கும். வா ஆதி குட்டி வா. ஸோ இங்கே வேணாம். எங்கே வைக்காமி? இதுக்குள்ளே போவோம். ரெஸ்டாரண்ட் பேர் வந்து கங்கா. அது பேர் வந்து மக்காவா? பேர் என்ன? மக்காங். எங்க பார் அட்டாச்சா? உனக்கு தேவைப்படாது. இங்க இருக்கு, இங்க மியூசிக் வரும். ஏன் இங்க? ஏன் இங்க? இதுதான் ஃபர்ஸ்ட் வந்து உட்கார்ந்தா நிறைய பேர் வருவாங்க. சரி, ஓகே. இது வந்து வெயிட் பண்ற நேரத்துக்கு கொடுத்துருக்காங்க. என்ன ஆர்டர் பண்ணிருக்காவே? சிக்கன் பாவ், தம் பிரியாணி. ரெண்டுத்துக்கும் காம்பினேஷனே கிடையாது. சிக்கன் பிரியாணி, தம் பிரியாணி, சிக்கன் தம் பிரியாணி, சிக்கன் தம் பிரியாணி, டம் டம் தம் இல்லடா, தம் தம் இல்லடா, தம் தம் பிரியாணி, தம் இல்லடா, தம் பிரியாணி. தம். Thank you. பிரியாணி உன் கண்ணு முன்னாடியே இருக்கே. பிரியாணி சாப்பிடு. இது வந்து சீரக சம்பா பாஸ்மதி ரைஸ் இருக்காது. அம்மா பண்ணுவாங்க. சிக்கன் பிரியாணி, சிக்கன் தம் பிரியாணி. இரு, அக்காவே சர்வ் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணு. கை வைக்காத. சரிண்ணா. யாருக்கு பிரியாணி? துட்டா வேணுமா? சரி. ஜெல்லி ஜெல்லி ஓகேவா? வா சாப்பிடலாம் வாங்க. பெட்ல வச்சு. அது எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கா? யம்மி. ஓகே, ரெடியா? ரெடி. ராகுல் ரெடி, ஆத்யா குட்டி ரெடி, பீட்சா நானும் ரெடி.
ஓகே போலவா? அது ரெடி, நான் ரெடி, நம்மளாம் ரெடி. இப்போ நானும் பண்ண முடியாது போ. அப்படியே என்னடா பண்ற? டீ-ஷர்ட்ரா? இதுதான் நான் சொன்னேன். அந்த வாவே இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் என்னது? ஸ்லைட். சாரி, இந்த பேர் தான் எனக்கு வரல. இந்த ஸ்லைட் வாட்டர்லயே இருக்கு. ஸோ ஈஸியாக ஸ்லைட் பண்ணிக்கலாம் ஜாலியா. ஜாலியா இருக்கு. ஷவர் எடுத்துட்டு தான் ஸ்விமிங் பூல் வரணுமா? அது ஃபர்ஸ்ட் ஷவர் பண்ணிட்டு வா. ஃபர்ஸ்ட் நீங்க நான் ஃபர்ஸ்ட் கேப் போட்டு தரேன் வா. டெய்லி தலை நீ குளோரின் போச்சுன்னா அவ்வளோதான். காதுக்கு மூடிடலாம்ல? வேண்டாம், மேலே பாடுறா. நம்பர் பால் போட்டிருக்காங்க பாரு உனக்காக. தேங்க்யூ. ஜாலி ஜாலியா? ஒரு 2 minutes நீ அமைதியே காமிச்சுனா ரெடி ஆயிடுவேன். அடி வாங்க போறேன். உன்னை வச்சு சமாளிக்க கரெக்டா கண்ணு தெரியலையா? ஓகேவா? தெரியுது. கபடி தம்பி வந்திருக்காரு. டேய் பார்த்து போ. ஏதாவது ஒரே ஃப்ரேம்குள்ளே இருக்கீங்களா? ஸ்விம் பண்றாரா அவரு? இங்க பாரு, இது வந்து எப்படி இங்க பாரு. டாடிக்கு ஒரு போஸ்ட் போட்டதா. ஹலோ சொல்லு. ஹலோ. அப்படியா? வரவே மாட்டேன்றான். எவ்வளோ நேரமா இருக்கான். ஃபீவர் வந்துடும் போல இருக்கு. அடிச்சு பிடிச்சி தூக்கிட்டு வராங்க. செம்ம பேட்ரோ கூட இவங்க வேற. சுத்தி இவனை ஷவர்மா பண்ணி இவனை. வாங்க பேய், குட்டி பேய். பட் எங்க போறீங்க? எங்க போறீங்க? வெனம பார்க்க போறோம். வெனமா? ஆமா. வெனம் பார்க்க போறீங்களா இல்ல டின்னர் சாப்பிட போறீங்களா? வெனம் பார்த்து தான் டின்னர் சாப்பிடுவோம். வெனம் யாரும் வராங்க. போங்க 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 சாப்பிடலாம். அது வெனம். வெனம் இங்கே வந்துட்டாங்க. டின்னர் சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் சுற்றிட்டு வாக்கிங்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே வர போகிறோம். அது குட்டி
என்னம்மா நீ எங்க உட்காரு ஹலோ டாடி ஏன் அவர் சொன்னதெல்லாம் உட்காரணுமா அங்கே டாடி கிட்ட தேங்க்யூ. உனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சா டெய்லி வாஷ் பண்ணுறது? ஏமா அது குட்டி வேணாம் வாவே வேணாம். சாப்பிட்டாச்சு, இப்போ கிளம்ப போகிறோம் ரூமுக்கு. ஸோ ரூம் போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா தூங்க தான் போகிறோம். ரொம்ப அவனுக்கு இங்கே வந்து பார்க்கணும் ஓப்பனில் இருக்கா இல்லையா அப்படின்னு. சரிப்பா பார்க்கலான்னு கூப்பிட்டு வந்தால் ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் அப்புறம் படி. கரெக்ட் தான். ரெசிடென்ஸ் நாம தங்கி இருக்கோம்ல, அது எல்லாமே ரெசிடென்ஸ் தான். நெக்ஸ்ட் படி. ஓ இங்கே போர்ட் ரூம்ஸ் டோருக்கு பாரு, இது ரெண்டுமே போர்ட் ரூம் தான். இங்க மீட்டிங் ஏதாவது கண்டக்ட் பண்றதுக்காக வச்சிருக்காங்க போர்ட் ரூம். ஓகே நெக்ஸ்ட் போலாமா ரூமுக்கு? என்சாண்ட் இதோ இங்க விளையாடுறதுக்கு இருக்கு. பார்த்தல இதோ இங்க விளையாடுறதுக்கு ஒரு பிளேஸ் இருக்குல, இந்த இடத்துல ஒரு மண்டபம் மாதிரி இருக்குடா. இதோ இருக்கு பாரு, இதுதான் இந்த பிளேஸுக்கு பேர் தான் என்சாண்ட். இதோ இருக்குல்ல ஸ்டேஜ் போட்டுருக்கோம். கல்யாணம் இதெல்லாம் இங்க பண்ணிக்கலாம், பார்ட்டிஸ் ஏதாவது பண்ணிக்கலாம். எனக்கு நான் இதுக்கு பேர் தான் என்சாண்ட். அது பேர் வச்சிருக்காங்க அந்த மாதிரி. அது ஒரு அரீனா மாதிரி. பார்க்கலாம் நாளைக்கு. சே குட் நைட். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக்கும் பண்ணுங்க, சேனலை வீடியோவும் பாருங்க. நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். என்ன எல்லாமே உங்களுக்கு சமைய தெரியும். அம்மா எல்லாமே சமைக்க தெரியுமா? இது சமையல் சேனலே இல்லையே. அம்மா சமையல் சேனல் தானிடி சொல்லும். ஓகேவா? சரி, தேங்க்யூ அம்மாக்காக சொன்னதுக்கு. ஓகே, இப்போ தூங்கலாமா? சரி, குட் நைட். குட் நைட் எவ்ரிவன். ஐ லவ் யூ. யாருக்கு ஐ லவ் யூ? எல்லாருக்கும் ஐ லவ் யூவா? அம்மாக்கு ஐ லவ் யூ? அவங்களுக்கு தான். பா. குட் நைட். குட் நைட்.